வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு செய்ய போறேன். இருக்கிற எல்லா காய்கறிகளையும் வச்சு செய்யறது தாங்க இந்த கூட்டாஞ்சோறு. சின்ன வயசுல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட்டாஞ்சோறு செஞ்சிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 1/2 கப் துருவன தேங்காய், 5 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகத்தை அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 1 டம்ளர் புழுங்கலரிசி சாதத்துக்கு 3/4 டம்ளர் துவரம் பருப்பு நான் 1 மணி நேரம் கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ அதை பிரஷர் குக்கர்ல சேர்த்துட்டு 4 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுல ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல 2-3 பச்சை மிளகாயும் ஸ்லிட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் அப்படியே ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு முக்கியமான விஷயம் முருங்கைக்கீரை சேர்க்கணும். என்கிட்ட இல்ல, அதனால நான் வெந்தயக்கீரை சேர்த்திருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சாப்பாடும் நல்லா வெந்து வந்திருக்கும். காயெல்லாம் வதங்கி ஒரு அருமையான வாசனை இருக்கும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், சாம்பார் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்டையும் நான் சேர்த்துக்க போறேன். தேங்காய் பேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பா தான் நீங்க அரைச்சுக்கணும். ரொம்ப மழமழன்னு அரைச்சிடாதீங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளவுதாங்க. காய்கறிகள்லாம் நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம அரிசி பருப்பு உள்ள சேர்த்துடலாம். சாப்பாடு உள்ள சேர்க்கும் போது உங்களுக்கு தண்ணி பத்தல, கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒரு முறை உப்பும் செக் பண்ணிட்டு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கரண்டி நெய் தாராளமா ஊத்துங்க. அப்போதான் சூப்பரா இருக்கும். யூசுவலி இது ஒரு 1 pot டிஷ் தாங்க. அந்த காலத்துல பானையில எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வேக வச்சு வயலுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நீங்க கூட எல்லாத்தையுமே பிரஷர் குக்கர்ல சேர்த்து 3 விசிலுக்கு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியோட டீடைல் லெங்தி வீடியோ யூடியூப்ல கொடுத்துருக்கேன். லிங்க் ஸ்டோரிஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி